உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். மோனியா, உங்களுக்கு சுத்தமா மூளையே இல்ல. எப்போ ராதா நீ ஒரு அரலூசன் சொல்லிட்டு இருப்பீங்க, ஆனா நீங்க உண்மையை சொன்னா உங்களுக்கு தான் சுத்தமா மூளை இல்ல. சுத்தமா இல்லையா? ஆமா சுத்தமா. அப்படி இல்ல, கொஞ்சம் வேலை செய்து அதான் நான் உன்னை காப்பாத்த வந்தேன். வேற யார் வருவா? ஆனா சுத்தமா இல்ல. சரி, சுத்தமா இல்லனே வச்சுக்கோ. நீங்க என்ன பண்றீங்க மோனியா? இப்ப நான் என்ன பண்றது? நம்பிக்கை வைமா தாயே. அது எனக்கு உங்க மேல எப்பவுமே இருக்கு மோனியா. தயவு செஞ்சு நான் சொல்றத புரிஞ்சுக்கோங்க. நீங்க திரும்பி போயிடுங்க. குஷி அவ அம்மாவை ஏற்கனவே இழந்துட்டா. இப்ப அப்பாவையும் அவ இழந்துட்டானா அது பெரிய கஷ்டமாயிடும் மோனியா. அவங்க 2 பேருக்கும் ஏதாவது ஆச்சுன்னா தப்பாயிடும். ராதாவுக்கும் மோகனுக்கும் ஏதாவது ஆயிடுச்சுன்னா யாருமே உங்களை நம்ப மாட்டாங்க. அப்புறம் யாருமே உங்க முன்னாடி தலை வணங்க மாட்டாங்க. உங்க மேல இருக்கிற நம்பிக்கை எல்லாருக்குமே போயிடும். அத்தனை அப்பாவி குழந்தைங்களோட உயிரை காப்பாத்தினவங்க அவங்க. அவங்களோட உயிரை நீங்க எடுக்கவே கூடாது. அவங்கள நீங்க எப்படியாவது காப்பாத்திதான் ஆகணும். காப்பாத்துங்க. அவங்க இல்லைன்னா என் பொண்ணோட நிலைமை என்ன ஆகும்? கடவுளே. குஷி இப்ப ரொம்ப சின்ன குழந்தை. அவ வளர்றத நீங்க பார்க்க வேணாமா? அவளை நல்ல காலேஜுக்கு அனுப்பணும், நல்ல ஆபீசர் ஆக்கணும், கல்யாணம் பண்ணி வச்சு பார்க்கணும். இன்னும் நிறைய விஷயம் பார்க்க வேண்டி இருக்கு. அப்புறம் குஷியோட வாழ்க்கையில ஒவ்வொரு கட்டத்திலயும் நீங்க அவளுக்கு எப்பவுமே உறுதுணையா இருக்கணும் மோனியா. அதனால நீங்க போங்க. அப்பா அம்மா, அந்த அளவுக்கு அவளுக்கு அம்மாவும் வேணும்ல. நீ தானே சொல்லிருக்க குஷிக்கு நீதான் யசோதா அம்மான்னு. அப்ப நீ எனக்கு யசோதா அம்மாவா? அப்ப அவளுக்கு எந்த அளவுக்கு நான் தேவைப்படுறனோ அதே அளவுக்கு நீயும் தேவை. ஐயோ, டீசல் தீர போகுது. நாம இங்க நின்னு பேசிக்கிட்டு இருக்கோம். யமனா மாறி இருந்த அந்த பஸ்ல இருந்த எல்லாரையும் ஒரு வழியா உயிரோட காப்பாத்தி கொண்டு வந்தாச்சு. ஆனா அந்த பஸ்ஸ ஓட்டிக்கிட்டு இருக்கிறது யாரு? அது வேற யாரும் இல்ல, ரொம்ப தைரியமா ஒரு பொண்ணு தான் அந்த பஸ்ஸ ஓட்டிக்கிட்டு வராங்க. அவங்களோட பேரு தான் ராதா. ஆனா அந்த ராதாவை இது வரைக்கும் யாரும் காப்பாத்தவே இல்ல. மோகன் சார் அந்த பொண்ணை காப்பாத்துறதுக்காக அந்த பஸ்ஸுக்குள்ள போயிருக்காரு. ஆனா இப்ப வரைக்கும் அவரால அந்த பொண்ணை, அதாவது ராதாவை காப்பாத்த முடியல. கடவுளே கிருஷ்ணா, டீசல் தீர போகுது. ஏய், டீசல்னா சொல்லுவாங்க, டீசல்னு சொல்லணும். டீசல் சொல்லு பார்க்கலாம். சொல்லு. இப்போ எனக்கு கிளாஸ் எடுத்தே ஆகணுமா? சாரி, தெரியாம சொல்லிட்டேன். டைமிங் தப்பா இருக்குல்ல. அது சரிவா, நாம குதிச்சுதான் ஆகணும். என்ன பஸ்ல இருக்கிற டீசல் தீரத்துக்குள்ள, பஸ் பிளாஸ்ட் ஆகிறதுக்குள்ள, ஐ மீன் டீசல், நாம என்ன பண்ணிட்டு இருக்கோம்? நீ முதல்ல கண்ணு மூடு. 1 2 3 குதி. இப்போ நமக்கு கிடைச்சிருக்கிற தகவலின்படி இந்த பஸ் பிளாஸ்ட் ஆகிறதுக்கு இன்னும் ஒரு சில நொடிகள் மட்டும் தான் இருக்கு. என்ன நடக்க போகுதுன்னு பாப்போம்.
ஏன்னா அந்த பஸ்ல இருக்கிற டீசல் இன்னும் சில நொடிகளுக்கு தான் தாக்கு பிடிக்கும். அதுக்கப்புறமா இந்த பஸ் சுக்குநூறா வெடிச்சு செதற போகுது. அப்புறமா இந்த பஸ் எரிஞ்சு சாம்பல் ஆயிடும். உள்ள மாட்டிக்கிட்டு இருக்கிற ராதாவும் மோகனும் பிழைப்பாங்களா இல்லையா? இல்ல. ஸ்ரீ கிருஷ்ண சரணம் மம. கடவுள் கிருஷ்ணா, ப்ளீஸ் ராதா மோகனை காப்பாத்துங்க. ஐயோ மோகன்! மோனையா, நீங்க நல்லா இருக்கீங்கல்ல? உங்களுக்கு அடி எதுவும் படலையே? நீ நல்லா இருக்கல்ல? இருக்க. ZEE5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.